அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கேப்டன் எவர் ப்ரொடியூஸ்டு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்ட் பேட் கமின்ஸை வந்து அறிமுகப்படுத்தினாங்க கேப்டனாக. அதாவது டிம் பெயினால் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதனால அந்த டைமிங்கில் ஆரன் பிரின்ஸ் ரிட்டையர் ஆகிற தருவாயில் பேட் கமின்ஸ் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பேட் கமின்ஸுக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க. டீமை வழிநடத்துவது எப்படி, அதாவது கேப்டன் வந்து கமின்ஸை பாருங்க அந்த மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாப்புல. அவர் கேப்டனாக ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஐசிசி டிராபியை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியன் டீமுக்கு. இது வந்து வேற லெவல் தானே. ஆனால் இந்த இடத்துல அவரை வந்து பாராட்டி அவர் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பேட் கமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WTC வந்து ஃபைனல் 2023 இந்தியாவுக்கு எதிராக வந்து அழகாக வந்து வின் பண்ணிட்டு போனார். எங்கே நம்ம வந்து இங்கிலாந்தில். அதுக்கப்புறம் வந்து அவனோட பொருளை எடுத்து அவன் ஊர்லேயே அவனை வச்சு செய்யறண்டா அப்படின்னு சொல்லி இந்தியன் டீமில் ஒட்டுமொத்த மக்களை வந்து அழுகிற நிலைமைக்கு கொண்டு போகிற பேட் கமின்ஸு வேர்ல்டு கப்பு 2023 அகமதாபாத்தில் இந்தியா மண்ணில் இந்தியாவையே தோக்கடிச்சு கப்பு வாங்கிட்டு போனார் வேர்ல்டு கப். அதுக்கப்புறம் வந்து ஆசிஸ் வின் பண்ணார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இந்தியா பாகிஸ்தான் ஒரு ஃபைட்டிங் மாதிரி அவங்களுக்கு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஒரு ஃபைட்டிங். அதில் வந்து ஆசிஸ் வந்து நடக்கும், அதிலேயே வந்து வின் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ பார்டர் கவாஸ்கர் டிராஃபி 10 வருஷமாக வந்து நம்மளை வந்து பீட் பண்ணவே முடியல ஆஸ்திரேலியானால. ஆனால் அதுவும் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காரு பேட் கமின்ஸ். இது வந்து ஒரு சாதனை தானே. வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நாங்கள் எங்கே போனாலும் கப்படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமின்ஸ் வந்து நிரூபிச்சிருக்காரு. அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட கேப்டன்சி வந்து வேற லெவலில் ஜட்ஜ் பண்ணுறாப்புல. ஆப்னன்ட் டீமை வந்து எப்படி வந்து அவர் அட்டாக் பண்ணுறதுன்னு தெரியல பவுலிங் ஆட்டம். ஆனால் இந்தியன் டீமை பார்த்தாலே ரோஹித் சர்மா கேப்டன்சியை பார்த்தாலே ட்ரெவர்ஸ் கெட் வந்து அவன் வந்து மனுஷனே கிடையாது அந்த மாதிரி அடிக்கிறாப்புல. ஆனால் ஜென்வன் இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5th டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணல, பும்ரா தான் கேப்டன்சி பண்ணார். அதாவது 2 இன்னிங்ஸ்லேயே வந்து அந்த அளவுக்கு அடிக்கல. அதனால பேட் கமின்ஸ் என்ன இருக்குன்னா, பேட் கமின்ஸுக்கு வந்து ஒரு பக்க ஓலமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெவர்ஸ் கெட் ஒருத்தர் இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பக்க ஓலமாக மிட்டில் ஸ்டார்க் இருக்கார். இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியன் டீமில் யார் இருக்கிறா, யாருமே இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா பும்ரா எல்லாத்துக்குமே பும்ரா தான் நம்புற மாதிரி இருக்குது. பட் அதை வந்து நம்ம மாற்றணும். பேட் கமின்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லி 21st செஞ்சுரியில் நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐசிசி கோப்பையில் வின் பண்ணியிருக்காரு. சல்யூட்டியா, வேற லெவல்யா நீங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.